சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கோ. வணக்கம். எப்படி வணக்கம். இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். என்ன நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? உங்களுக்கு? Yeah. தெரியும். ஓகே. சரி, உங்களோட பேரை சொல்லுங்க. ஷானா அழகேஸ்வரன். ஷானா அழகேஸ்வரன். நல்ல ஒரு பெயர். சரி, நீங்கள் என்ன பாட்டு பாட போறீங்க? அக்கம் பக்கம். அக்கம் பக்கம் யாரும் இல்லா அந்த பாட்டு. சரி சரி, அந்த பாட்டு நல்ல ஒரு பாடல். சரி, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப கேள்வி கேட்டு உங்களை பயப்படுத்தல, பாடுங்க. ஓகே, சரி, ஆல் தி பெஸ்ட். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை என் நினைப்பினிலே. வேறென்ன வேண்டும் உலகத்திலே? இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓர் அகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே? இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். ஷானா, எப்படி பாடியிருந்தீங்க? ஒரு அழகான ஒரு பாடல். சாதனா சர்க்கம் அவர்களுடைய அந்த குரலில் வந்த பாடல். நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பாடிய. நல்லா பாடியிருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இதுலேயும் சிரிச்சு கொண்டு தான் சொல்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்றதை பற்றி நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். யாரை கேட்கலாம்? நீங்களே சொல்லுங்கள். நான் களைச்சி போயிட்டேன். யாரை கேட்குறேன்னு நான் தான் பேச்சு கொண்டு வரணும். என்ன கேட்கவில்லை. நீங்கள் சொல்லுங்கள், யாரை கேட்கலாம்? நடுவில் இருக்கிற அவரை கேட்போம். சரி, அண்ணநாதன் ஃபெர்னாண்டோ அவர்களை நான் ஐயாண்டே சொல்கிறேன், மரியாதைக்கு தான். நான் நீங்கள் நல்லா யங்காக இருக்கிறீங்க, குறை நிற்கக்கூடாது. சரி, அவர் சொல்லட்டும். ஐயாண்டு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? அதான் சொல்லிட்டு தான் அப்புறம் யோசிச்சேன். ரெண்டாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், விட்டு மெயின்டைன் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. அப்போ உங்களோட பேரை மட்டுமே கூறுறேன். பேரை சொல்லுங்க. ஓகே. சகானான்ற சிரிப்புக்கு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் என்ன ராஜி எனக்கு உத்தரவு தந்தால் ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷனை நான் விடுவேன். அப்படி சிரிப்பு. இப்போ சிரிப்பை விட பாட்டு, சுருதி சுத்தம், தாளம் சுத்தம். எனக்கு வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். நீங்கள்
என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல, அவருக்கு வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. சொல்ல பாத்தீங்களா? வார்த்தையே இல்லை. நீங்கள் எங்கே போடுங்க, நீங்கள் ஒரு சிங்கர். ஓகேம்மா. நன்றி. அப்புறம் என்ன, அவர் பெரிய அவரே சொல்லிட்டார் இவரை என்ன. சரி, அப்போ அடுத்ததா நன்றி நன்றி. உங்களுடைய அடுத்ததாக நாங்கள் ராஜிடம் கேட்போம். ராஜ். ஷானா அழகேஸ்வரன், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உங்கள் வாய்ஸுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த். இந்த சாங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு யூ நோ தட் வெரி வெல். ஸோ யூ ப்ரொடியூஸ் இட் வெரி வெல். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. இருந்தாலும் ஜட்ஜஸ்ன்றனால எதாவது சொல்லணும் இல்லையா, கமெண்ட்ஸ் வந்து வி ஹேவ் டு ஃபைண்ட் த இஷ்யூஸ் இல்லையா. ஸோ ஒன்றே ஒன்றுனா வாட் ஐ அப்சர்வ்ட் இஸ் இந்த உச்சரிப்பு அகைன். 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன், 7ன்றீங்க ல போயிடுச்சு அங்கே. அதனால வந்து அங்கே 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அக்கம் பக்கம் அங்கெல்லாம் பிடிச்சிருந்து எனக்கு. அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணது ரொம்ப கேட்குறது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டினியூ டு ராக் ஆன் த ஸ்டேஜ். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி ஷானா. நீங்கள் போயிருக்கலாம். ஆல் த பெஸ்ட். குட். தொடக்கத்துல இருந்து முடியும் வரையும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. சூப்பர். சரி, எல்லாரும் அப்படியே சிரிச்சே பாடுங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். யார் அவர்? சரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேர் என்ன? என் பேர் யாதவி கணேஸ்வரன். யாதவி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த மேடை உங்களுக்கு ஒன்றும் புதிதில்லைன்னு நினைக்கிறேன். சரியா? நல்ல பரிச்சயமான மேடை. சரிதானே? ஓகே. எப்படி என்ன பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க? பாட்டை சொல்லி பாட்டு சொல்லி பாடச் சொல்லி. ஆஹா, யார் பாடினது தெரியுமா? சாதனா சருக்கு. ஓ, ஒரு அழகான ஒரு பாடல். என்ன படம்னு தெரியுமா? தெரியாது. சரி, அந்த பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து தானே அந்த பாடல். பாட்டு சொல்லி பாடச் சொல்லி. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். வடிவா பாடுங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா? சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். குட். பாட்டு சொல்லி பாட
தேங்க்யூ. ஓகேம்மா சூப்பர். ஓகே நாங்கள் இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. ஓகே சரியா? ஓகே சரி. ஓகே நீங்கள் நல்லா பாடி இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க எப்படி பாடி இருக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லவா? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. நான் ஜட்ஜ் இல்லையே, ஹோஸ்ட் பண்ணது மட்டும்தான் தெரியும். ஓகே 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரையும் கேட்போமா? சரியா? 3 பேரையும் கேட்போமே. நல்ல சந்தோஷமாக இருக்குது. 3 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே முதல்ல வந்து எங்களோட அண்ணநாதன் பெர்னாண்டோ அவர்களை கேட்போம். சரியா? ஓகே யாதவி, ஹாய். ஒரு பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை துல்லியமாக கொடுத்தீங்க. தேங்க்யூ. இதை விட வேறு என்னம்மா வேணும்? ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அம்மா. தேங்க்யூ ஸோ மச். வடிவாக படிச்சிங்க, சுருதி சித்தமாக படிச்சிங்க, எல்லாம் வடிவாக படிச்சிங்க. இதை விட நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்ற ஜட்ஜை கேட்டு பார்ப்போம். இது என் ஒப்பீனியன். ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் தந்தால், ராஜி எனக்கு தந்தால் அடிப்பேன் நான். ஓகேம்மா? வாழ்த்துக்கள்ம்மா, வாழ்த்துக்கள். சரி அடுத்தது பிரபா சொல்லுங்க. ஆள் சின்ன ஆளாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் கடுகு சிறுதண்டாலும் காரம் பெருதண்ட மாதிரி தான் இருக்கா. பாடுற அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு நல்லா பிடிச்சது. இப்படியே நின்றுட்டு ஒரு அசைவம் இல்லாமல் அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி சங்கதிஸ் எங்கே மூச்செடுக்கணும் எல்லாமே வந்து கிளியராக நீங்கள் பாடுறீங்க. அது சரியான ப்ராக்டிஸ் இருக்குது. உங்களுக்கு சொல்லித்தர்ற ஆசிரியராக இருந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸும் வந்து எல்லாருமே வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த நேச்சுரலாக ஒரு டேலண்ட் இருக்குது. அதை வந்து அவை மெருகேட்டினமென்று தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா இப்படியே லேர்ன் பண்ணுங்க. எனக்கு தெரியும் ஆக்சுவலாக எங்களோட கனடாவை பொறுத்தவரை ஒரு ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு ஆள் இருக்குன்ற மாதிரி எனக்கு படுது. ஸோ கீப் சிங்கிங், கிரேட் சிங்கிங், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் வி ஆர் ஆக்சுவலி கேட்டுட்டு ஷாக்டாக தான் இருக்கோம் இதில். சரி என்ன சரி ராஜ் நீங்களும் சொல்லுங்க. யாதவி, அதாவது சொல்ல வார்த்தைகளே இல்லைம்மா, ரொம்ப அருமையாக பாடினீங்கம்மா. தேங்க்யூ. எங்கேயுமே வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அந்த சிரிச்ச முகத்தோடு பாடுறதாகட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிரபா ப்ரோ சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக வந்து கவனம் கொடுத்து பாடிருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு வர அடுத்த ரவுண்டில் வந்து மண்டபிச்சு ஓட போகிறாங்க ஜட்ஜஸ்லாம். அது மட்டும் தெரிய போகுதுன்னு. ரொம்ப டஃப் செலெக்ஷனாக இருக்க போகுது எல்லாருக்குமே. ஏன்னா இவ்வளோ ஈக்குவலண்ட்டாக வந்து ஒவ்வொருத்தரும் இவ்வளோ திறமையோடு பாடுறப்போ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பிகம் வெரி டஃப். நல்லா பாடுங்கம்மா. நல்லா உங்களுக்கு வளமான எதிர்காலம் இருக்குது. ஆண்டவனோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஓகே ஹாப்பியாக இருக்கா? ஓகே ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஓகே நல்லா இருக்கா? சரிங்க சரி ஓகே அம்மா போயிருக்கலாம். ரொம்ப நன்றியா. ஓகே பாய். சரி அடுத்த போட்டியாளர் வாருங்கோ. வாங்க அடுத்தும் ஒரு குட்டி போட்டியாளர் ஆள் வாரா. சரி இந்த குட்டி உடம்புக்குள்ளே இவ்வளவு டேலண்ட் இருக்காண்டு எனக்கு இன்றைக்கு அதிசயமாக இருக்குது. சூப்பராக பச்சை பச்சையில் நல்ல வடிவாக வந்துருக்குறீங்க. பச்சை பசையிலண்டு. உங்களோட பேர் என்ன? அக்ஷனா. அக்ஷனா? ஓ ஓகே. அப்பாட பேர்? ஆரூரன். அக்ஷனா ஆரூரன். உங்களோட குடும்பத்தில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்களா முதல்ல? ஆமாம் அக்கா பாடி இருக்கிறா ரைட்? சரியா? ஓகே அப்போ நீங்கள் அப்பாவை தொடர்ந்து இப்போ நீங்கள் பாட வாரீங்க. ஓகே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா? ஓகே நல்லா பாடுவீங்களா? ஓகே குட். சரி நீங்கள் பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன பாட போகிறீங்கன்னு சொல்லுங்க. வான்மேகம். வான்மேகம். பூ பூவாய் தூவும். சரி ஓகே குட் பாடுங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட். வான்மேகம்
பாடும் ஜலதரங்கம் வான்மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் என்பமாக நோகும் மழை துளி தரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பாலித்தது கூடை கம்பி துளிர்த்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆழமில்லை சேர்த்ததுக்க நூலமில்லை கோதிதுக்க வான்மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும். நல்லா பாட்டு நல்லா பிடிக்கும் போல இருக்கு இந்த பாட்டு. நல்லா விருப்பமா இந்த பாட்டு. யார் பாடின பாட்டு இது? சித்ரா. சித்ரா அம்மா பாடின பாட்டு. சரி, நீங்கள் எப்படி பாடி இருக்கிறீங்கன்னு நாங்கள் ஜட்ஜஸிடமே கேட்போம். ஓகே, எங்களுக்கு பிரபா சொல்லுங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸுக்கு முதல்ல எல்லாரும் ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கின்ற பக்கம் டக்குன்னு மேலே ஒரு நோட்டுக்கு போயிடும். அந்த டிரான்சிஷன் வந்து க்ளீனாக இருந்துச்சு எனக்கு கேட்கல. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட நல்லா பாடுறீங்க, பாட்டை உணர்ந்து பாருங்க. நிறைய அந்த அப்போது முதல் ஒரு சாங்குக்கு ராஜ் சொல்லிட்டு இருந்தார், அந்த இக்கண்ணா இத்தன்னா வர்றதில் இப்படி சொல்லணுமெண்டு. அது எனக்கு ஐ ஃபெல்ட் நல்லா கிளியராக வந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் தமிழ் தெரிஞ்சு தான் பாடுறீங்க. ஸோ தட்ஸ் குட். ஸோ கீப் லேர்னிங் மோர் சாங்ஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் மோர் சாங்ஸ் ஆன் த ரெஸ்ட் ஆஃப் த ரவுண்ட்ஸ் as well. Thank you. ராஜ் நீங்கள் சொல்லுங்கள். அக்ஷனா அரூரன் ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா. என்னால் நம்ப முடியல எப்படி வந்து இவ்வளோ டேலண்டடாக வந்து இவ்வளோ நல்லா பாடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து உருவத்துக்கும் பாடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். மூர்த்தி சிறுசு ஆனால் கீர்த்தி பெருசு அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பாடினீங்க. இருந்தாலும் என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து உச்சரிப்பில், அதுவும் வந்து எண்டிங் உச்சரிப்பில். நினைத்தது பலித்தது து அங்கே இருக்குது. நீங்கள் பாடுறது நினைத்தது பலித்தது த ஒரு மாதிரி த மாதிரி கேட்குது. அங்கே மட்டும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி எண்டிங் நோட்ஸ்லாம் வந்து எங்கே வந்து தூன்னா அந்த கரெக்டாக தூன்னு தான் கேட்கணும். அது அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நல்ல ஃபீல் இருந்தது, நல்ல கான்ஃபிடெண்ட்டாக பாடினீங்க. இந்த பாட்டு பாடுறதுலாம் ஒரு தனி ஒரு கெத்து வேணும். அதெல்லாம் நீங்கள் நல்லாவே சூப்பராக பாட்டிங்க. நல்லா ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட் யூ. சரி, அவர்களே வாழ்த்துக்கள் கூறிட்டார்கள். எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஓகே, வெரி குட். ஓகே, போயிட்டு வாங்க. நன்றி. சரி, இப்பொழுது அடுத்த போட்டியாளர் யார்? இவர் வாங்கோ, மேடைக்கு அழைக்கிறோம் உங்களை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் சும்மா இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் ஸ்ருதி கணேஸ்வரன். ஸ்ருதி கணேஸ்வரன். ஓகே, சரி. அப்போ ஸ்ருதி விலகாம பாடுவீங்க. என்ன உங்களுக்கு பேர் அப்படித்தான் இருக்கிறீங்க. சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? செல்லம்மா செல்லம்மா. செல்லம்மா செல்லம்மா. ஓகே, சரி. நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துருக்கீங்களா? ஓ ஓகேயா? ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கீங்க. ஓகே, பார்க்கவே தெரியுது முகத்தில். ஓகே, வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாடுங்க. இனிமே டிக்டாக் எல்லாம் இங்கு பேனுமா, நேரா டூவெட் பாடவாயுமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததெல்லாம் போதுமா, கொஞ்சம் ஸ்வீட்டா சிரிச்சு பேசமா. செல்லம்மா செல்லம்மா அங்கம் இன்னும் தங்கம்மா, பொண்ணம்மா வெள்ளம்மா கட்டிக்கலம்மா, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு ரெண்டும் கண்ணுமா, கொஞ்சமா கொஞ்சமா சுட்டு தலைமா. கொல்லாத வயச சீண்டி தான் போனாயே, தடுத்தாலும் உனக்கு விடுவேன் நானே. கண்ணாடி மனச கல்வீசி பார்த்தாயே, உடஞ்சாலும் கட்டுவேன் ஒன்ன நானே. மெழுகு டாலினி அழகு ஸ்கூல் நீ, எனக்கு ஏத்தவ நீ தாண்டி. ஹேண்ட்ஸம் ஆன நீ சூப்பர் கூல் நீ, நானும் நீயும் தான் சம ஜோடி. பொதுவா தோனி போல நானும் காமுமா, இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனமா. கண்ணால் வளையா வீசி என்ன தூக்குமா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தாமா. இனிமே டிக்டாக்
ஐயையோ குடியெல்லாம் நீரும் வந்தாயே மழையன நீயும் நெஞ்சோடு இழுக்கிற சொல்லோடு உரசுற ஹார்மோனில் கலக்கிற சிலிர்க்க வைக்கியே கல்லான மனசுதான் ஜில்லான சிரிப்புல நல்லாவே கரைக்கிற வசியம் வைக்கிறியே கொஞ்சலா கேட்கும் வார்த்தை அதை கோர்ப்பேனே கவிதை வார்ப்பேனே மின்னலா தாக்கும் கண்ணில மைய விழுவேனே அழகா தொழுவேனே பொல்லாத வயச சீண்டி தான் போனாயே தடுத்தாலும் உனக்கு விழுவேன் நானே கண்ணாடி மனச கல்வீசி பார்த்தாயே உடைஞ்சாலும் கட்டுவேன் ஒன்ன நானே செல்லம்மா மெழுகிட்டாடு நீ அழகு ஸ்கூல் நீ மைக் சரி அவங்க அந்த பாட்டிலே அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. மியூசிக் நின்றதே தெரியாமல் பாடியிருக்கிறாங்க. அவ்வளவு ரசித்து பாடியிருக்கிறாங்க போல். சரி இப்பொழுது நாங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல அதை கேட்கணும் இப்போ. நல்லா பாடியிருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? சரி ஓகே, நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், யார்கிட்ட கேட்க போகிறீங்க? நீங்கள் சூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் இது நான் நினைக்கிறேன் உங்களோட தங்கச்சியா முதல் வந்தவங்க? யாதவி. இப்போ ஒரு குடும்பமே இப்போ நீங்கள் பாட்டால் தான் பேசுவீங்க போல இருக்கா. ரெண்டு பேருமே பாடியே தண்டுவீங்க. சரி இப்பொழுது வந்து நாங்கள் கேட்போம். யார்கிட்ட எங்களுடைய அனநாதன் பன்னெண்டு அவர்களிடம் கேட்போம். ஓகே சரி சொல்லுங்கள். ஸ்ருதி, ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நான் சும்மா இருக்கிறேன், நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறோம். இந்த சவாலான பாட்டுகளை எடுத்து படிக்கிறதுக்கே ஒரு சவால் வேணும். அதற்கான பாராட்டுக்கிழமை உங்களுக்கு. தேங்க்யூ. நான் என்ன சொல்கிறது, சுருதி சுத்தமாக இருக்குது, தாளம் சுத்தமாக இருக்குது, வாய்ஸ் துரோண்டால் உங்களோட வாய்ஸ் வந்து அமேசிங் வாய்ஸ். நீங்கள் கொஞ்சம் எழுப்பின பாட்டு படிச்சிங்களென்றால் நல்ல தரமாக இருக்கும். நல்ல சாங் செலெக்ஷனமாக நல்லா படிச்சிங்க. தேங்க்யூ. இதை விட வேறு என்ன வார்த்தையே இல்லை. இப்போ எங்களுக்கு சரியான டஃப்பாக இருக்க போது மார்க்ஸ் போடுறது என்ன மாதிரி எல்லாரும் முடி படித்தா என்ன செய்கிறது? இப்போ நான் நல்லா படிச்சிங்களா? தேங்க்யூ. ஓகே, நல்ல சிரிப்பு. ஓகே தேங்க்யூ. இப்போ போட்டியாளர்கள் ஒருவருமே பயப்படவில்லை, ஆனால் ஜட்ஜஸ் தான் பயப்படுறார்கள் போல இருக்குது. அவர்களுக்கு தான் பயமாக இருக்குது. எப்படி பயமாக இருக்குது? ஆமாம் ஆமாம். சரி நன்றி. அடுத்ததாக ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ருதி, ஒரே ஒரு டவுட் உங்கள்கிட்ட கேட்கலாமா? சுட்டு தள்ளமான்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேருக்கு காமிச்சிங்க, இப்படி வேற காமிச்சிங்க செய்கையில். சுட்டு தள்ள போகிறீங்களா? அதெல்லாம் பண்ணாதீங்க. இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இந்த ஃப்ளாஸ்ல எதுவுமே இல்லை, பக்காவாக இருந்தது. யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் சாங் செலெக்ஷன் அண்ட் யூ டெலிவர்ட் இட் வெல் அண்ட் வேர் டு லைக் அப்ளை ஆல் த ஸ்மால் nuances and everything was perfect. ஜஸ்ட் கீப் ராக்கிங். இன்னும் நல்லா பண்ணுங்கள், கேட்டுகிட்டே இருங்க தொடர்ந்து. ஏன்னா யானைக்கும் அடி சறுக்கும், அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்போ நல்லா பாடிட்டோன்றனால எல்லா பாட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் உண்டான விஷயத்தை வந்து நம்ம ஃபுல்லாக கிரகிச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எல்லா சாங், ஒவ்வொரு சாங், ஈச் சாங் இஸ் யூனிக், ரைட்? ஸோ வென் யூ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ், ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த சாங் அண்ட் டெலிவர் இட் அக்கார்டிங்லி. ஓகே, அதர்வைஸ் யூ ஆர் சிங்கிங் ஸோ குட். ஆல் த பெஸ்ட் யூ ஃபார் பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ. சரி, அவர்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் கேட்டாச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்ல இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க, தன்னம்பிக்கை இன்னும் கூட இருக்குது. சரி, அடுத்த இதுக்கும் நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி அம்மா, நன்றி. அடுத்த போட்டியாளரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்கோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். என்ன பயப்படுறீங்க? கிட்ட வாங்கோ. என்ன எல்லாம் பெருசாக பார்த்து பயப்பட தேவையில்லை. சரி, உங்களோட பேர் என்ன? டிலக்ஷா சுதர்ஜன். டிலக்ஷா, நல்ல ஒரு பெயர். சரி, என்ன பாட்டு பாட போகிறீங்க? ரெக்க படத்துலேருந்து கண்ணம்மா கண்ணம்மா. ஓ, கண்ணம்மா கண்ணம்மா, அருமையான ஒரு பாடல். சரி, பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. கண்ணம்மா
நல்ல ஒரு பாடல். சரி, எப்படி பாடி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா பாடி நான் நினைக்கிறேன். நல்லா பாடி இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. சரி, நாங்கள் இப்போ ஜட்ஜஸிடம் கேட்போம். பிரபா சொல்லுங்கள். ஈஸியான பாட்டு கிடையாது. ஐ வுட் சே இட்ஸ் a great attempt. என்ன கேட்டால் லைக் சங்கதீஸ் நீங்கள் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு வருது அது. ஸோ நீங்கள் நல்லா பாடுறீங்க, பட் இட்ஸ் நாட் அன் ஈஸி சாங் டு டூ. எனக்கு யூ டிட் ஜஸ்டிஸ் டு த சாங், பட் ஒர்க் ஹார்ட். பிகாஸ் உங்களுக்கு சில சங்கதீஸ் வந்து சிம்பிளாக வருது. ஸோ நான் அப்படி ஷுவர் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்றது தெரியுது. நல்லா லேர்ன் பண்ணுங்கள். grip அந்த ஸ்பெஷலி அந்த ஸ்டார்ட் ஆலாப்பதில் நீங்கள் சேர்க்கல வந்து ஒரு குட்டி நோட் போனாலும் டக்குன்னு கேட்குங்க அதுக்கு, ரைட்? ஸோ அந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்து ராஜ் சொல்லுங்கள். திலக்ஷா, இந்த ஒரு டஃப்பான ஒரு சாங்கை எடுத்து பாடுறதுக்கே வந்து ஒரு தைரியம் வேணும். அதுக்கே வந்து பாராட்டுகள். ரொம்ப நல்லா பாடினீங்க, அட்டம் பண்ணீங்க. ஸோ பிரபா ப்ரோ சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு ஹேவ் மோர் கிளாரிட்டி ஆன் த சங்கதீஸ். அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வரும். யூ ஜஸ்ட் நீட் லிட்டில் பிட் மோர் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் லிசன் டு த த எக்ஸாக்ட் நோட்ஸ் அண்ட் ட்ரை டு ரெப்ளிகேட் இட். ஸோ குறிப்பாக வந்து நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் அழகு பூஞ்சிலை அங்கே இருக்குது. நீங்கள் பாடினது அழகு பூஞ்சிலை ஜி லைன்னு கொண்டு இழுக்கிறீங்க. அப்படி இல்லாமல் சேர்த்து பாடுங்க. பூஞ்சிலை தான் அது ஒரே வேர்டு. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை பூஞ்சிலை அங்கே இருக்குது. நீங்கள் டிலே பண்ணாதீங்க அங்கே. அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடுச்சு. மென்டல் ஒரு தடவை நம்ம அது என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுலேருந்து வெளில வரது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ் அட் தட் பாயிண்ட். சேர்த்து பாடுங்க. அந்த ட்ராக் பண்ணாமல் அந்த எண்டிங் நோட்டை வந்து சேர்த்து பாடுங்க. பூஞ்சிலை, அதுதான் பூஞ்சிலை இல்லை, பூஞ்சிலை. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி ஒரு சிங்கிங் கிரேட், வெரி குட் அட்டெம்ப்ட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஓகே, தேங்க்யூ. வெரி குட் அம்மா, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் போயிருக்கலாம், நன்றி. சரி, அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். என்ன பேர் சொல்லுங்க? அக்ஷிகா கோபிகிருஷ்ணா. அக்ஷிகா கோபிகிருஷ்ணா. கோபிகிருஷ்ணா. ஓகே, நைஸ். சரி, என்ன பாட்டு பாட போகிறீங்க? செந்தூரா. செந்தூரா. நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? யா. உங்களுக்கு நல்ல பாட்ட நல்ல விருப்பம் போல், பாடுறது விருப்பமா? யா. எத்தனை வயசுலேருந்து பாடுறீங்க? 10 வயசு. 10 வயசுலேருந்து. சரி, ஓகே, உங்களுக்கு அந்த பாடலை பாடுங்க, கிட்ட வாங்கோ. சரி, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீதான் மனம் தேடும் மார்பாலன் பூவாய் என ஏந்தும் பூவாலன் என் மடியின் மணவாளன் என தோன்றுதே. செந்தூரா சேர்ந்தே செல்வோம் செந்தூரா तेरा மாறன் நம்பு ஐந்து வைத்து ஒன்றாய் காற்று ஏதாய செந்தூரா சேர்ந்தே செல்வோம் செந்தூரா செங்காதல் பூ உன் தேரா மாறன் நம்பு ஐந்து வைத்து ஒன்றாய் காற்று ஏதாயா நடக்கையில் அனைத்து வாரு போக வேண்டும் விரல்களை பிணைத்து வாரு பேச வேண்டும் காலை எழும்போது நீ வேண்டும் தூக்கம் வரும்போது தோல் வேண்டும் நீ பிரியாய் வரம் தந்தால் அதுவே போதும். செந்தூரா சேர்ந்தே செல்வோம் செந்தூரா செங்காதல் பூ உன் தேரா மாறன் நம்பு ஐந்து வைத்து ஒன்றாய் காற்று ஏதாயா செந்தூரா.
பாடி முடிச்சாச்சுண்டு ஒரு சிரிப்புண்டு வருது போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்களா? பாடி நினைக்கிறீங்களா நல்ல வடிவா? சரி, ஓகே. நீங்கள் பாடினு உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர வேணுமே, நான் வடிவாக பாடுறேன். அப்போ நீங்கள் அடுத்தடுத்ததுக்கு போகலாம் இன்னும் இன்னும் நல்லா. சரி, இப்போ நாங்கள் கேட்போம், யார்கிட்ட கேட்போம்? நீங்கள் சொல்லுங்கள். ஆக்டிங் கேட்டாலும் ஓகே. யார்கிட்ட கேட்டாலும் ஓகேயா? சரி, எல்லாரும் ஒரு இது சொல்கிறாங்க. சரி, பார்ப்போம். 3 பேரையும் கேட்போமா? Sure. சரி, டாக்டர் கண்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு டாக்டர் கண்டு போகிறீல்ல, சொல்லுங்க. சரி, பிரபா முதல் சொல்லுங்கள். இந்த பாட்டை எடுத்து பாடினதுக்கு நன்றி. எங்களோட ஒரு பாடகி பாடிய பாடல் லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம். எனக்கு நீங்கள் அந்த அந்த ஜோனருக்குள்ள சரியாக நின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த 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 ஸ்டைல் என்ன தேவையோ அந்த ஸ்டைலில் பாடினீங்க. நல்லா தான் பாடுறீங்க. ஸோ எனக்கு மற்ற ரவுண்டில் வேறு பாட்டுகள் எப்படி இருக்குமென்று கேட்கணும். வெஸ்டர்ன் பாட்டு நிறைய பேருக்கு நல்லா வருது இங்கே இருக்கிற எங்களோட சிங்கர்ஸுக்கு. ஸோ அந்த டச்சஸ் க்ளீனாக இருந்துச்சு, கான்ஃபிடெண்ட்டாக பாடினீங்க. ஸோ கீப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். Thank you. சரி, அடுத்த ஜட்ஜ் அப்படியே லைனில் விருப்பம். நாங்கள் நானும் சொல்ல வேண்டுமென்றால் இவவுக்கு இவ ஒரு பாடகி சிங்கர், அது வடிவாக தெரியுது. Thank you. ஆலாபனை எல்லாம் க்ளீனாக செய்கிறீங்க. நல்ல வாய்ஸ், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. சொல்லுகள் எல்லாம் வடிவாக இருக்குது. கீப் இட் அப். இதை விட நான் சொல்ல ஒன்றும் இல்லை. வடிவாக அந்த மேல் நோட்டை ஒருக்கா பாருங்க. இந்த மேலே வர நோட்ஸ் இருக்குல்லோ, அதையும் ஒருக்கா பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. Thank you. சரி, ராஜ் நீங்கள் சொல்லுங்கள். அக்ஷிகா, ரொம்ப டஃப்பான ஒரு சாங் எடுத்து நல்லா பாட்டீங்க. Thank you. பட் ஜஸ்ட் டோன்ட் ஸ்டாப் ஹியர். யூ ஹேவ் டு சூஸ் யுவர் செல்ஃப் சேலஞ்சிங் சாங்ஸ். Okay. எப்பயுமே சிங்கர்ஸ்க்கு எப்படின்னா அவங்களுடைய பர்வியூ நம்ம கம்ஃபர்ட் லெவல் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் பாடிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த காம்படிஷன் வர்றப்போ யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் லெவல். ட்ரை டு சூஸ் டஃப் சாங்ஸ் அண்ட் கிவ் யுவர் செல்ஃப் எ சேலஞ்ச். Okay. ஸோ தட்ஸ் ஹவ் யூ வில் இம்ப்ரூவ். தட்ஸ் ஹவ் யூ வில் டிஃபரன்ஷியேட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் பாடுறப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு சாங்கை பாடினா தட் வில் ஷோகேஸ் யுவர் டேலண்ட் ஈவன் மோர் பெட்டர். Okay. ஆல் த பெஸ்ட். யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். Thank you. சரி, நன்றி ஜட்ஜஸ். சரி, நீங்களும் போயிருக்கலாம். நன்றி. இன்னும் விட்டா காணுமெண்டு ஓடிட்டாங்க. சரி, அடுத்த போட்டியாளரை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சும்மா இருக்கிறேன். சரி, உங்களோட பேர் என்ன? லக்ஷன் கங்காதரன். சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? எங்கேயும் எப்போதும். எங்கேயும் எப்போதும். இந்த பாட்டு நல்ல விருப்பமா உங்களுக்கு? யா. சரி, ஓகே. நாங்கள் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறோம். ஓகே, நல்லா பாடுங்க. ஓகே, பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. ஓகே, ஓகே, குட். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு, வட்டமிடம் பாட்டிருக்கு, தோட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. ராரீ எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்.
காலம் சல்லாப காலம் ஹவுலகம் உல்லாச கோலம் இளமை ரத்தங்களூரும் ஓடலில் ஆனந்தம் ஏறும் என்றும் என்றும் இன்பமயம் திட்டிக்க பேசிக்கொண்டு தெக்குகளத்திலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம் கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடம் பாட்டிருக்கு தொத்தையிடம் அத்தனையம் இன்பமின்றி துன்பமில்லை ராரீ எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஒரே வேடம் ஓகே, குட் குட். சரி, நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். எப்படி பாடியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் நல்லா பாடுறேன். நல்லா பாடுறேன்டா. ஓ வாவ், சூப்பர். சரி, இப்போ நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். ஓகே, சொல்லுங்கள் ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். லக்ஷான், நல்ல சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு சஜஷன் உங்களுக்கு, நீங்கள் வந்து பேசுகிறதும் சரி, இங்கே பாட்டு பாடுறதும் சரி, யூ டோன்ட் ஹேவ் டு பி சவுண்ட் லைக் அ ரோபோட். ஓகே, யூ கேன் ஸ்பீக் நேச்சுரலி அண்ட் நேச்சுரலாக பாடலாம். சரிங்களா? இந்த பாட்டு வந்து பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங். ஸோ வந்து அந்த ஒரு நடை, அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த சாங் உண்டான ப்ரெசன்டேஷன் ஸ்டைல். காலம் சல்லாவ காலம் உலகம் உல்லாச கோலம் இளமை ரத்தங்களூரும் உடலில் ஆனந்தம் ஏறும் இன்றும் என்றும் இளமயம் தித்திக்க பேசிக்கொண்டு அந்த ஸ்டைல், அந்த பாட்டுக்கு உண்டான ஒரு ஸ்டைல். நீங்கள் நல்லா லிசன் பண்ணால் வந்துடும். அது பெரிய தப்பு இல்லை. நீங்கள் பாட வந்துடும். எடுத்தோடனே வராது அது. You have to keep listening to the song repeatedly so that you will understand the expectation from the song. அந்த பேட்டர்னுக்கு வந்து when you get into the mood of the song, you will get it easily. அதுதான் ஒரு விஷயம். அதில் அது வந்து பாடத்தான் வரும். only by practice it comes. சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து உச்சரிப்பு. கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு அப்படி பாடாமல் கட்டழகு பெண்ணிருக்கு வட்டம். வாய் பொசிஷன். யூ ஷுட் நாட் கீப் யுவர் மவுத் லைக் திஸ். கட்டழகு பெண்ணிருக்கு இப்படி வச்சுக்காம கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு. லுக் அட் மை மவுத் பொசிஷன். யூ ஹேவ் டு கீப் யுவர் மவுத் லைக் திஸ், நாட் லைக் திஸ். இஃப் யூ கீப் லைக் திஸ் jaws, then the sound will come like that. So control your mouth to position like this instead of this. ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் சரி பண்ணி ஜாஸோட பொசிஷன் சரி பண்ணிங்கனாலே வெளியில் வர வார்த்தைகள்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு சவுண்ட் லைக் ஆஸ் இஃப் யூஆர் ரோபோட்டிக்காக கம்ப்யூட்டர்லேருந்து பாடுற மாதிரி பாடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, யூ ஹேவ் டு கீப் யுவர் ஜாஸ் பொசிஷன் லைக் திஸ். அது ஒரு விஷயம். கீப் ப்ராக்டிஸிங், கீப் லிசனிங், யூ வில் ராக் த ஸ்டேஜ். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு யூ. ஓகே, நன்றி ராஜ். அடுத்தது நடுவில் இருக்கிற நடுவரை கேட்போம். லக்ஷன், இந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டு. இதுகள் பாட்டு செலெக்ஷன்ன்றது வந்து சரியான முக்கியம். இப்போ எங்களுக்கு என்ன பாட்டு வருவதோ அதைத்தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும். மற்றது நான் எல்லா போட்டியாளர்களுக்கும் சொல்கிறது, பாட்டிலேப்பன் ஒரு சுவை இருக்குது, ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஃப்ளேவரை கொண்டு வரணும். இப்போ நாங்கள் படிக்கிற விதத்தில் இருக்குது. நீங்கள் எத்தனை நேரம் கேட்டிருப்பீங்கள் இந்த பாட்டு? எத்தனை வாட்டி, எத்தனை முறை கேட்டு நீங்கள் இந்த பாட்டு? ஒரு 30 தரம், 40 தரம், 50 தரம், 20 டைம்ஸ். நீங்கள் மற்றது படிச்சுட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, நான் என்ன மாதிரி படிச்சிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் படிக்கிறனோ இல்லையோ உண்டு. அந்த என்னை பொறுத்தவரை இந்த பாட்டிൻ്റെ அந்த சுவை ஒன்று இருக்குது தானே. இப்போ எஸ்பிபி படிச்சிருப்பார், ஒரு எம்எஸ்பி இசையமைச்சிருப்பார். அவைக்கொண்டு ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் அதை நச்சு நீங்கள் பாட்டே எடுங்கோ. நல்ல வாய்ஸ்ண்டா அவங்கள சும்மா பிச்சு கொண்டு வருது. நல்லா படிக்கிறீங்க, அதை நச்சு நீங்கள் சுகமான பாட்டு எடுத்து வடிவாக படிங்க. அதான் எந்த சஜஷன். ஓகே ஓகே ஓகே, நன்றி. ஓகே, நீங்கள் போயிருக்கலாம். நன்றி. ஓகே, நீங்கள் போங்க, போயிருக்கலாம்.
அடுத்த போட்டியாளர் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். சரி, என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஷாலால. ஓ, ஷாலாலா அந்த பாட்டு. சரி, நல்லா எங்கே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க? வீட்டு, ஸ்கூலில், எல்லா இடம். சரி, யார் உங்களுக்கு மோட்டிவேஷன்? அம்மாவா அப்பாவா? 10 பேர். 2 பேரும். சரி, ஓகே, பாடுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஷாலாலா ஷாலாலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில செசே செவ்வந்தி என் தோழி சாமந்தி வெற்றிக்கு எப்போதும் நான் தானே முந்தி கொட்டு மருவி வி வி என்னை தழுவி வி வி அள்ளிக்கொள்ள ஆசை கல்வன் இங்கே வருவானோ டம் தகடம் தகடம் தடம் நம் நம் தகடம் தகடம் தடம் டம் தகடம் தகடம் தடம் டம் தகடம் தகடம் டம் ஷல்லல்லா ஷல்லல்லா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில மரங்களே மரங்களே ஒற்றை காலில் இருப்பதே என்னவோ என்னவோ தவமா நதிகளே நதிகளே சத்தம் போட்டுதான் நடப்பதேன் கால்களின் விரல்களே கொலுசா பாரதி போன தலைப்பாகை கட்டியதே தீக்குச்சி நெருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர்வீழ்ச்சி இடையை ஆட்டி நடையை ஆட்டி ஓடும் ரீலை சொல் நாட்டியமா ஹே நாட்டியமா டட்டட்டா டட்டட்டா தாராரரட்டட்டா டட்டட்டா டட்டட்டா தாராரரரா. பவிஷா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா வியூ பண்ணு. நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். நல்லா பாடியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்றதை நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். சரி, சூஸ் பண்ணுங்க நீங்கள். நீங்களே சொல்லுங்க. ஐயோ, சரி, ஓகே. எல்லாருமே இந்த ஜட்ஜஸை சூஸ் பண்ண சொன்னால் பயப்படுறாங்க. சரி, இப்போ பிரபா அவரை கேட்போம். சரியா, எப்படி பாடினீங்கண்டு? சாங் சாய்ஸ் இஸ் குட். ஐ வுட் சே பிச்சிங் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நிறைய ஹை நோட்ஸ் எல்லாம் வருது, அதே நேரத்தில் சேஞ்சஸ் இருக்குது நிறைய. பாட்டு ட்ராக்கை வந்து ஃபுல்லாக கேட்டு பாடுங்க எப்போவுமே. இப்போ ஸ்பெஷலி இந்த சரணங்கள் தொடங்கிக்கலாம் அந்த மாதிரி இடங்களில் நல்லா பாடுறீங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் ஓன் க்ரோத், ஐம் டெல்லிங் யூ. ஸோ லேர்ன் பண்ணிக்கல வந்து சுத்தியோட போட்டு பாடி பழகினீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸில் வந்துடும். மற்றபடி நீங்கள் எடுத்த சாங் இஸ் குட், நல்லா தான் பாடுறீங்க. பிச்சிங்கை மட்டும் கவனிச்சுக்கொள்ளுங்க கொஞ்சம். ஓகே, அடுத்து ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். பவிஷா ஹரன், நல்ல சாங் சாய்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருந்து கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. பிரபா ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த நோட்ஸ். நோட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கேல், இந்த பிச் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் வென் யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் இட் ஒன்லி யூ கேன் ப்ரொடியூஸ் இட். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு தெரில எனக்கு. ஸோ ஜஸ்ட் தட் நீங்கள் பாடின உடனே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்களே கேட்டு பாருங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபாலோ வேர் யூ ஆர் மிஸ்ஸிங் த ஸ்கேல், வேர் யூ ஆர் மிஸ்ஸிங் த பிச். அங்கெல்லாம் யூ ஹேவ் டு ரீவொர்க். ஸோ நான் ஓவராலாக அப்சர்வ் பண்ண வரைக்கும், நீங்கள் பார்த்த பாடின வரைக்கும் ஃபஸ்ட் லைனில் அந்த அனுப்பல் முடிக்கிறப்போ வந்து ஒரு மிஸ் ஆச்சு. அங்கே இருக்குது பிச்சு, அங்கெல்லாம் ஆஃப் ஆச்சு. அதே போல் வந்து சரணத்துலேயும் 2-3 இடத்துல ஆஃப் ஆச்சு. ஸோ யூ ஹேவ் டு ரீவொர்க் ஆன் த பிச்.
அது வந்து அடுத்து போகிற ரவுண்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தோஸ் வில் பி வியூட் as a very serious things when you advance to the next rounds. So just focus on the pitch and singing style and everything. So otherwise you are singing very good. All the best to you. Thank you. ஓகே, பாடி முடிச்சாச்சு. நன்றி, நீங்கள் போய் இருக்கலாம். நாங்கள் அடுத்த பாடகரை இப்பொழுது மேடைக்கு அழைப்போம். ஓகே, நன்றி. அடுத்த போட்டியாளர் இப்பொழுது மேடைக்கு வருகின்றார். ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். சரி, என்ன பாட்டு இன்றைக்கு பாட போகிறீங்க? சிரிக்காதே ரெமோலிருந்து. ஆஹா, யார் பாடிய பாடல் இது? அனிருத். சரி, அனிருத். உங்களுக்கு பிடிக்குமா அவரை நல்லா? அனிருத். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாடுங்க. உங்களோட பேரை முதல் சொல்லுங்க. ஜோக்கீம் செபாஸ்டியன் பிள்ளை. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. என் பேரை சேர்த்து இருளோடு உயிர் கூடு கூத்து ஊர் முன்னே ஒன்றாக நாமும் நடந்தால் என்ன? என் நெஞ்சும் தீயே உள்ளெங்கும் நீயே கண்மூடும் போதும் கண்முன் நின்றாயே. சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே. நினைக்க தெரியாதா அடைமழையே நனைய தெரியாதா மலர்குடையே மறைய தெரியாதா பகல் நிலவே என்னை தெரியாதா பெண்ணழகே நினைக்க தெரியாதா அடைமழையே நனைய தெரியாதா மலர்குடையே மறைய தெரியாதா பகலும் என்னை தெரியாதா. என் பேரை சேர்த்து விரலோடு உயிர் கூடு கூத்து ஊர் முன்னே ஒன்றாக நாமும் வளர்ந்தால் என்ன? கூடாதே கூடாதே என்னால் முடிய கூடாதே. போகாதே போகாதே என்னை நீ தாண்டி போகாதே. சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே. நினைக்க தெரியாதா அடைமழையே நனைய தெரியாதா குடியே மறைய தெரியாதா பகல் என்னை தெரியாதா பெண்ணழகே நினைக்க தெரியாதா அடைமழையே நனைய தெரியாதா மலர்குடையே மறைய தெரியாதா பகல் நிலவே என்னை தெரியாதா. தேங்க்யூ. சரி, பாடி முடிச்சாச்சு. இப்பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்லா ஃபீல் பண்ணுறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹாப்பி. சரி, பார்ப்போம். அப்படியே இந்த சிரிச்ச முகத்தோடு இருங்க. நாங்கள் ஜட்ஜஸிடம் போய் அவளுடைய எப்படி இருக்குது உங்களோட பாடல் என்பதை பற்றி கேட்போம். ஓகே, சரி. இப்பொழுது நாங்கள் அன்னநாதன் பெர்னாண்டோ அவர்களை கேட்போம். முதல் அடிக்கடி நீங்கள் எழுதி கொண்டு இருக்கும் பொழுது நான் உங்களை கூப்பிடுறேன் போல இருக்குது. ஜோக்கீம். 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 ஓகே, நல்ல பேர். இன்றைக்கு உங்களுக்கு ஈஸ்டர் இல்லை, நீங்கள் கிறிஸ்டியன் தானே? அப்போ வீட்டை எங்கே கொண்டாடினா நீங்கள் இங்கே படிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே. ஹாப்பி ஈஸ்டர் அப்பன். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். இது ஒரு அனிருத்து இந்த பாடல். நல்லா படிச்சிங்க. நன்றி. அந்த பாட்டின் இது அப்படியே கொண்டு வந்தீங்க. எனக்கு நல்லா பிடிச்சி தாளங்கள் சுருதி எல்லாம் நல்லா வடிவாக கேட்டுருக்குறீங்க. நல்லா பயிற்சி பண்ணிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நீங்கள் கேட்பீங்கள் இந்த பாட்டு? இது நான் ஆல்ரெடி கேட்டேன். இந்த ஆல்ரெடி தெரியும் ஃபேவரட் சாங். ஓகே ஓகே ஓகே. கீப் இட் அப். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்து ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். ஜோக்கீம், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சாங். இது வரைக்கும் யாருமே அட்டன் பண்ணாத ஒரு ஸ்டைலில்
நல்ல ஒரு லேட்டஸ்ட் சாங் வந்து பாடிருக்கீங்க. Thank you. உங்கள் வாய்ஸ் நல்லா சூட் ஆகுது. யூ நோ யுவர் ஸ்ட்ரெங்க், ஸோ யூ ஹவ் சோசன் திஸ் சாங். இட்ஸ் வெரி குட். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சரணத்துலாம் கொஞ்சம் ரஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. தாளத்தில் 2-3 இடத்துல நிற்கலை. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ரஷ்ஷிங் அவுட். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ மேபி இட் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். மேபி பதட்டத்தில் பாடிருக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் போகிறப்போ ஜஸ்ட் பி கான்ஷியஸ் அந்த தாளம். பட் அதர்வைஸ் யூ ஹேவ் த எக்ஸாக்ட் ஃபீல். But you know, as I said to others also, you have to come out of your comfort zone and try the challenging songs, correct? Which is not in your genre, which is not okay for you. Any classical bass, semi-classical, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணணும் நீங்கள். அப்படி பண்ணால் உங்களை நீங்கள் சேலஞ்ச் பண்ணால் தான் you can grow yourself. So have that in mind and try to choose some challenging songs as well, not on the same style. The special Thank you. session, yeah, thank you. Thank you. சரி, ராஜ் நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்குறீங்க. அதே போல் எல்லா ஜானர்லேயும் நீங்கள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் போகலாம், போயிருக்கலாம். நன்றி. இப்பொழுது நாங்கள் அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, என்ன பாட்டு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? ஜானி மூவிலேருந்து காற்றில் எந்த கீதம். ஜானகி அம்மாவுடைய அழகிய ஒரு பாடல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க. சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? சரி, மலையிலெல்லாம் நனைஞ்சு பாடினீங்களா? இல்லையா? சரி, ஓகே. உங்களுக்கு நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறோம். ஓகே, நல்லா பாடுங்க. ஓகே, தேங்க்யூ. சரி அம்மா, எப்படி பாடி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஓகேயா, சரி சரி. இப்பொழுது நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். பிரபா, நீங்கள் சொல்லுங்கள். நல்ல செலெக்ஷன் ஆஃப் சாங். உற்சவி, ரைட்? Yeah. எனக்கு உங்களோட சங்கதிகள் நல்லா பிடிச்சது. ஒரு குட்டி குட்டி சங்கதிகள் எல்லாம் கிளியராக வந்துச்சுது. ஐ நோ யூர் சிங்கிங் வித் கான்ஃபிடென்ஸ், பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லவுடாக பாடலாமோன்னு எனக்கு தோணிச்சுது. இட்ஸ் நத்திங் அபவுட், அதில் குறையாக சொல்லலை நான். இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த பாடல்கள் பாடைகளை வந்து இன்னும் கொஞ்சம் வால்யூம் தண்டல நீங்கள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கல உங்களுக்கு விளங்கும். இப்போ முதல்ல ஒரு 2-3 சிங்கர்ஸுக்கு நாங்கள் சொன்னோம் ரெக்கார்ட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லேன்டா. இப்போ காற்றில்
எந்தன் கீதம் காற்றில் won't come, right? So for that purpose I'm telling you, right? நீங்கள் நல்லா பாடுறீங்க, உங்களுக்கு சுத்தி சுத்தமாக இருக்குது, தாளம் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் தென் பாவம் இஸ் த கீ திங். ஸோ எனக்கு அது நல்லா பிடிச்சது நீங்கள் பாடுறது. ஸோ மேலே மேலே பாடுறதுக்கு இப்படியான விஷயங்களை செய்து கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். சரி, உங்களோட சாங் செலெக்ஷனுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் கிவ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் டு யூ பிகாஸ் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு விளங்கி இருக்குது. உங்களோட குட்டி குட்டி சங்கதிஸ் எல்லாம் வந்து கேட்க நல்லா இருந்துச்சு. ஸோ கீப் ப்ராக்டிஸிங் இந்த மாதிரி பாடல்கள். ஒரே ஒரு சஜஷன் நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் வால்யூமாக பாட பழகுங்க. நாங்கள்லாம் அப்படி தான் பாடினாங்க முதல்ல. ஸோ எங்களுக்கு 10 பேர் எங்களை மெருகேற்றி விட்டுருந்தால நாங்கள் இப்போ இன்னும் பாடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஒரு இதாக வரைக்கும் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பாடும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், நான் எப்படி சவுண்ட் பண்ணுறேன்னு அந்த மாதிரி விஷயங்களை. ரைட்? ஸோ யூ ஹாவ் குட் ஃபியூச்சர் ஃபார் ஷுர், பட் கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ. அடுத்து ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். உத்சவி ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது பாடினது எல்லாமே. உங்கள் சாங் செலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்ச மாதிரி நல்லா பாடிருந்தீங்க. ப்ரெசன்டேஷன் வாஸ் ஆல்சோ ஸோ குட். நான் வந்து ஐ யூஸ் டு ஒண்டர் எப்படி உங்கள் வாயே திறக்காமல் இவ்வளோ ஹை பிச்லாம் போயிட்டு வராங்கன்னு நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா பாடினீங்க. ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, இந்த சாங் எல்லோரும் தெரிஞ்ச சாங்ன்றனால அந்த சரணத்தில் வந்து அந்த வேரியேஷன் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃப்ளாட்டாக பாட்டிங்க, ஞாபகம் இருக்கா? அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அது கேட்குறது நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாடாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் ஒரு ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அது கேட்கறதுக்கு இன்னும் உங்கள் வாய்ஸில் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் மிஸ் தோஸ் கிரிட்டிக்கல் வேரியேஷன்ஸ். அதுதான் நான் ஒரு சஜஷன் சொல்லுவேன். மற்றபடி ஆல் த பெஸ்ட் டு யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஓகே, நன்றி ஜட்ஜஸ். ஃபீட்பேக் கேட்டாச்சு, நீங்கள் போயிருக்கலாம். நன்றி. சரி, இப்பொழுது அடுத்த போட்டியாளரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். சரி, இப்பொழுது எல்லா பாடகர்களும் பாடி முடித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்பொழுது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று சொல்கிற மாதிரி இறுதியாக ஒரு பாடகர் வந்திருக்கின்றார். அவர் போட்டியாளரை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். கிட்ட வாங்க. சரி, உங்களோட பேர் என்ன சொல்லுங்கள்? அஸ்வினி. அஸ்வினி? அஸ்வினி யசோதரன். அஸ்வினி ஜசோதரன், இப்பொழுது என்ன பாட்டு பாட போகிறீங்க? என்ன வார்த்தைகளோ. என்ன வார்த்தைகளோ? ஓகே, சரி. ஆல் தி பெஸ்ட், பாடுங்க. தேங்க்யூ.
சரி சரி எப்படி நீங்கள் பாடினீங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ. ஓகே என்று ஓகே நினைக்கிறேன். சரி ஓகே தட்ஸ் குட். ஓகே நாங்கள் இப்போ ஜட்ஜஸிடமிருந்தே தெரிஞ்சுக்கொள்வோம் நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்ட்டு. இப்போ நாங்கள் 3 பேர்கிட்டையும் போவோம். ஓகே நீங்கள் இறுதியான ஒரு போட்டியாளர், எங்கள் 3 பேரும் சொல்லுவாங்க என்ன மாதிரின்ட்டு. சரி முதல்ல நாங்கள் பிரபாலிருந்து தொடங்குவோம். சாங் சாய்ஸ் இஸ் குட். கடைசியால் வந்தன்றதுக்கான இதொன்னும் ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு பாட்டு ட்ராக் வந்து கிளியராக கேட்டுதா? யா. ஓகே. பல்லவியில் ஐ திங்க் ஐ ஃபெல்ட் அந்த சொன்ன கதை முடியவில்லை 2 தரம் 3 தரம் வந்து ஒரே மாதிரி தான். நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் லேர்ன் பண்ண விதம் பிள்ளையாக லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க அதை வடிவம் அந்த இடத்த. தென் பல்லவியில் இந்த சரணம் போய்க்கில் வந்து உங்களுக்கு சுற்றி மாறிடுச்சு, வேறு சுற்றிக்கு போயிட்டீங்க. பட் தென் யூ கேம் பேக் அகேன். ஸோ இட்ஸ் நாட் தட் யூ டோன்ட் நோ, பட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கல வந்து நீங்கள் சுத்தியை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னு ப்ராக்டிஸ் பண்ண பாட்டை கேட்டு பாடுறீங்களா இல்லை நீங்கள் தனியாக சுத்தியோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு ஆள் பாடுறத கேட்காம நீங்களாக தனியாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் வில் ஆக்சுவலி இம்ப்ரூவ் யோர் சுத்தி ஸ்தானம் அந்த விஷயங்களுக்கு. ஓகே ஓகே. நான் சுசிலாமாண்ட ஒரு ஃபேன். என்னடா ஒரு சுசிலாமாண்ட பாட்டுண்டையும் காண இல்லையண்ட நீங்கள் அந்த பாட்டு எடுத்ததுக்கம்மா மிக மிக நன்றி. இது ஒரு சூப்பர் ஹிட் சாங். இது சுசிலாமாண்ட நல்ல சாங். பிரபாங்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்கோ. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்டால் நீங்கள் என்ன விளவுறீங்களன்னு உங்களுக்கே தெரியும். மற்றது நீங்கள் கணக்கு கேளுங்க, கனதரம் கேட்டு கேட்டால் தான். மற்ற உங்களோட குரல் வந்து அமேசிங் வாய்ஸும் கூட ஒரு செல்ல குரல். இந்த கேட்க ஆசையாக இருக்குது. நீங்கள் துவங்க நான் அந்த மாதிரி போகும்போது நினச்சி நீங்கள் அந்த பிச்சை நீங்கள் அதுதான் சுருதி மாதா தாளம் பிதா. அப்போ மாதா இல்லையென்றால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை வடிவாக கவனிச்சு படிங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது. நீங்கள் சுருதியோடு நீங்கள் வடிவாக பழைய கொண்டு வாங்க. ஓகேம்மா, வடிவாக பயிற்சி பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு மூளையில் நிற்கிறது வாய்ஸில் வர இல்லை சில வேளையில். அப்போ நீங்கள் அதை வரப்படும். அப்போ நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டால் அது உங்களை அறியாமலே வரும் அது. ஓகேம்மா, தேங்க்யூ அகெயின் சுசிலாமான்ற பாட்டு எடுத்ததுக்கு. தேங்க்யூ பாராட்டு. சரி ராஜ் நீங்கள் சொல்லுங்கள். அஸ்வினி, நீங்கள் வந்து லாஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் என்னால் நம்ப முடியல. ஏன்னா வந்து நீங்கள் முதல்ல வந்திருந்தீங்கன்னா நான் இந்த பாட்டு வந்து முதல்ல கேட்டுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஓல்டு சாங் யாரும் பாடவே இல்லை. இதுக்கு கண்டஸ்டன்ஸ் யாரும் நீங்கள் தான் பாடுறீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ இதை சூஸ் பண்ணதுக்கு. இப்போ வந்து பிரபா ப்ரோ சொன்ன மாதிரியும் அண்ணனை நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லி ஷுட் பி ஆன் த ஸ்ருதி. ஸ்ருதி ஷுட் பி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஸ்ருதியில் நீங்கள் சாங் சூஸ் பண்ணுறீங்களோ பாட ஆரம்பிக்கிறீங்களோ அதில் வந்து அந்த லைன்லேயும் டிவேட் ஆகக்கூடாது. சம்ஹவ் யூ ஹேவ் டு மேக் இட் ஹேப்பன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த லைனில் வந்து க்ளீனாக ஒரு லைன் போட்ட மாதிரி இப்போ ஜிக்ஸாக்காக இப்போ ஒரு ட்ரெயின் ட்ராக் வந்து தண்டவாளம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் ட்ரெயின் போகும். அது ஜிக்ஸாக்காக இருந்ததுன்னா ட்ரெயின் எப்படி போகும் சொல்லுங்கள்? ட்ரெயின் வந்து கீழே வந்துடும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸ்ருதி வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட். ஸோ அதில் வந்து டிவேஷனே இருக்கக்கூடாது பாட்டில். அது கண்ட்ரோல் போக போக ப்ராக்டிஸ்லாம் வரும். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபிகர் இட் அவுட். வெரி பியூட்டிஃபுல் வாய்ஸ் யூ ஹவ் காட். ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஸ்ருதி. ஆல் தி பெஸ்ட் டு யூ அதர்வைஸ். தேங்க்யூ. ஓகே அம்மா, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. TET சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 இப்பொழுது ஆடிஷன் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக சேட் சாங் என்ற ஜானருக்கு போக இருக்கின்றோம். மீண்டும் சேட் சாங் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரேகா. நன்றி, வணக்கம்.